இளவு கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. போட்டு விடுங்கடா கரண்ட. போட்டாங்க. சின்ன சின்ன ஆசை, சைட்டடிக்க ஆசை, குளிக்கும் போது நானும் குமரனாக ஆசை. தோப்புக்குள்ள சுத்தம் வம்பழுக்க ஒரு இழுச்சவாயில கூட காணும். அந்த சின்ன சின்ன ஆசை, நான் குமரனாக ஆசை, தன்ன தானே. எங்க ஊர் நாட்டாம அங்க குளிக்கிறார். அப்படி இன்னைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே. இங்க வாயேன். என்னது தண்ணி விடுதுக்கு சத்தத்தை காணா? ஐயோ நின்னு போச்சா? ஐயோ ஆத்தாடி ஆத்தா, சோப்பு வர கடுக்குள்ள போயிருச்சே, கடெல்லாம் எரியுதே. என்ன நாட்டாம குளிச்சிட்டு இருக்கீங்களா? நாட்டாமையா? என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? ஏமா ஆம்பளை குளிக்கிற இடத்துல பொம்பளைக்கு என்ன? யாரு நீ? நானு பூதலிங்கம் பொண்ணு ராசாத்தி. ஓ, அவர் மவளா? என்ன நாட்டாம சௌக்கியமா இருக்கீங்களா? சவிக்கத்தை விசாரிக்கிற இடம் பாரு இது. பார்த்தா தெரியல, ஏத்த எரிச்சல கிளப்புற. என்ன நாட்டாம கண்ணு ரொம்ப ரொம்ப எரியுதா? நக்கலு. நாங்க வரோம். இந்தா நீ என்ன கேட்டு கிளம்பிட்ட? வந்த இடத்துல ஏதாச்சும் உதவி பண்ணுங்கம்மா. கரண்ட் நின்னு போச்சு. அந்த தொட்டி எங்கன்னு காட்டினீங்கன்னா அது மேல ஏறி நின்று குதிச்சு குளிப்பேன். குதிச்சு குதிச்சு. ஏமா இப்ப கரெக்டா சொல்லு, தொட்டி எங்க இருக்கு? அந்த பக்கம். எங்கிட்டு? அங்கிட்டு. என்னது? முன்னால கிணறு. கிணறா? ஆமா. அடி ஆத்தி, நல்ல வேளை ஒரு உசுரை காப்பாத்தலப்பா, ஒரு உசுரை காப்பாத்துற. அம்மா அந்த தொட்டி எங்கிட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லுப்பா. அப்படி பின்னால போங்க. எப்படியா? அங்கிட்டு. அங்கிட்டா? இன்னும் கொஞ்சம். அங்கிட்டா? பயப்படாதீங்க. நான் எதுக்கு பயப்படுறேன்? நான் தான் மலையவே தாண்டவனாச்சே. அப்ப வேகமா போங்க. இந்த போயிட்டேன். ஏன்டா தொட்டி இன்னுமா வரல? வந்துச்சு, குதிச்சுங்க. அப்ப நான் குதிச்சிடுறேன், நீங்க வீட்டுக்கு போங்க. அடி பாவிங்களா! ஐயோ. போயிட்டீங்களா? பாவி நீயா? அங்கதாண்டி எலும்பு முறிஞ்சிருக்கு, அதுல போய் அடிச்சு விட்டேடி. கழிச்சல ஓரவ. ஐயோ ராசா. ராசா நடந்து ஏ ராசா நடுவீதி வந்தாக்கா. நாய் விரட்டும். எதுக்குடி அழுகுற பண்ணீங்க? இவ்வளவு அழுகுறிய? வர்றப்ப ஒரு சின்ன சாத்துக்குடி ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தாடி. என்னங்க வெளியில என்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்க. அதை நம்பி என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நான் சொல்லி அனுப்பிட்டேன். சாக புலக்கே கிடைக்கிறேன் சொன்னாங்க. ஐயோ செத்து போயிட்டீங்கன்னே சொன்னாங்களே. அட பாவிகள், கொல்ல பேர் நான் சாகணுமே அலையறாங்கடி. அது இருக்கட்டும், எப்படிங்க இப்படி ஆச்சு? அது கிணத்துல புள்ளிட்டு ஏமாந்து கிணத்துல வந்து கொண்டாடிட்டு சொன்னா நம்ம பதவிக்கே ஆச்சுங்க. அது வந்து நம்ம தோட்டத்துல இருக்க கிணறு இருக்குல்ல, அங்க வந்து திருட்டுத்தனமா ஒரு மாடு மேய்ஞ்சுக்கிருச்சு. நான் குடை எடுத்து அப்படியே லைட்டா சுத்துனேன். அது உள்ள கொம்ப கொடுத்து தூக்கி பிடிச்சு பாத்துக்கடி 1.5 கிலோமீட்டர் மேல போயிட்டு கீழே வந்து விழுந்தேன். அதுக்கப்புறம் மாடு யாருதுன்னு விசாரிச்சா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இருந்து புடுங்கிட்டு வந்த மாடா. நல்ல வேலையா போச்சுங்க. கால்ல குத்துன கடிக்கு தப்பிச்சீங்க. இதுவே மண்டையில குத்தி இருந்துச்சுன்னா? சரி டாக்டர் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான். அவன் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து புடிங்கிடுவோம். கால் சரியாக வேண்டாமா? அது வீட்டுல போய் மஞ்சள் பத்து போட்டா எல்லாம் சரியா போயிடும். நீ வந்து விழுந்ததுக்கு எந்த வலி வலிக்குத? நீ விசாரிக்க வர பூரா வந்து விழுந்தானா என் கெது என்ன ஆகுறது? சரி அந்த காலை ஒல்ல வெளியேடு. ஒல்ல 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 ஒல்ல. காலத்தானே வெளியெடுக்க சொன்னேன், கயற வெளியெடுக்கிற அரஞ்ச மொல்லடி மொல்லடி அப்படியே தவி போனா சரியா போயிடும். அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆண்மகனை. ஏங்க உருண்டுகிட்டு கிடக்குறாரு? அபச்சாரம் அப்பெல்லாம் சொல்லப்படாது. அவ அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கார். அம்மாவோட வேண்டுல செய்துட்டு இருக்கார். நானும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். நீங்களும் செய்யலாமே. இந்தாங்க பாட்டி, நானும் அங்க பிரதர்ஷனம் பண்ண போறேன். அம்மா சாமிக்கு வேணும்னா தாமா பண்ணணும். நான் இப்ப வேண்டிக்கிட்ட பண்ணியே ஆகணும். இப்படிதான் அதை மாத்தவே முடியாதே. போய் பண்ணு. இந்த பக்கம் அந்த ஆள் பண்றாரு, நான் அந்த பக்கம் பண்ணுவேன். இந்த பக்கம் வேணாமா? சரி அந்த பக்கம் போ. என்ன போன
அங்க பிரதட்சணமா? அது இந்த பக்கம்ல வரணும், நீ கிட்ட வர்ற? நான் எந்த பக்கம் வேணாலும் வருவேன், உனக்கு என்னையா? நான் இன்னும் பாதி அங்க பிரதட்சணம் பண்ணணும், நீ எழுந்து போ. எந்திரிச்சு போவா? இந்த கோயில டிக்கெட் வாங்கினது நான் தான் முத உருண்டு வந்தேன். நீ அந்த பக்கம் எந்திரிச்சு போ. போக முடியாது. போக முடியாதா? யோ பூசாரி, யார் கடை கொடுத்த டிக்கெட் இருக்கு? அவரை ஏன் கூப்பிடுற? நீ எழுந்து போ. நான் எந்திரிச்சு போக முடியாமா? நீ வேணா எந்திரிச்சு போ. நானும் போக முடியாது. ஐயோ, 2 பேரும் எந்திரிச்சு போக முடியாது. இப்ப அங்க பிரசம் முடிக்கணும், என்ன பண்றது? என்ன ஒரு வழி இருக்கு. என்ன வழி? கண்ணு முடிக்க. அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா. கண்ணை முடிக்க. என்னடா அது? அது ஒண்ணு இல்லப்பா, காலையில கோயில் அங்க பிரசம் பண்ணல, அந்த ஞாபகத்துல. என் மேல அங்க பிரதட்சணம் பண்றியா? அறிவு கிட்டவனே, பேசா படுத்து தூங்கு. மூச்சே நின்னுடும் போல இருக்கு. அப்பா. இல்லப்பா, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். அக்கா. தம்பி, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்க்கா, நீ நல்லா இருக்கியா? மச்சான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறாரா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அவர் என்ன நல்லா தான் வச்சிருக்காரு. சந்தோஷமா இருக்கேன்னு வருத்தப்பட்டு சொல்லும் போது மச்சான் உன்னை எப்படி வச்சிருப்பாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரிப்பா, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கத பார்த்தா அந்த மனுஷன் காட்டு கத்த கத்துவாரு. நீ போயிடுப்பா. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தக்க பிரசாதம். பக்தி மூலமா பாச இழுக்கிறீங்களாக்கு. என்ன இழுப்பு இழுத்தாலாம் இங்க உன் பப்பு வேகாத அப்பு. தபார், இன்னொரு வாட்டி இங்க வர்ற வேலை வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. முதல்ல கடைசிமா இருக்கட்டும், இடத்த காலி பண்ணு. அடிய பாசமல்ல சாவித்திரி நினைப்பாக்க ஓடி உள்ள பிரசாத். மிஸ்டர், நான் தோப்புக்கு போனோம், அதெல்லாம் எடுத்து ஓரமா போடு. கஞ்சி போட்டு காய போட்டுருக்கமா, எடுக்க முடியாது. எடுக்க முடியாதா? இப்ப எடுக்க போறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. அவங்கதான் இந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, நீ கார் தான் வந்திருக்க, தோப்புக்கு சுத்தி போறாம்ல. முடியாது. என் ரூட்டை நான் மாத்திக்க மாட்டேன், இப்படிதான் போவேன். இப்படி போக கூடாது, அவங்க நூல் காய போட்டிருக்காங்க. என்ன பெரிய நூல் தூக்கி போட சொல்லியா? என்ன நூலை பத்தி அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? அவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நூலை சேர்த்தனாலதான் நீ நானும் டிப் டாப் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, தெரியுமா? ஓஹோ, நூல்ல அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? நூல்ல இதை விட பெரிய விஷயம்லாம் இருக்கு, சொல்றேன் கேட்டுக்க. பரவாயில்லையே, இன்ஜினியரிங் படிச்சாலும் கட்டடம் கட்ட மாட்டாங்க லாய்க்குன்னு நினைச்சேன். ஏழைங்க செய்யற கைத்தறி தொழிலும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வாங்க வாங்க, நீங்க தானே? என்ன இப்படி கேட்டீங்க? இன்ஜினியரிங் படிச்சாலும் டாக்டருக்கு படிச்சாலும் வக்கீலுக்கு படிச்சாலும் குல தொழில மறக்க முடியாதுங்கல்ல. இதுல சம்பாதிச்சுதான் நாங்க அந்த படிப்பை படிச்சோம். ஓஹோ, அப்படியா? நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் வெறும் கையோட போனா நல்லா இருக்காது. அப்புறம் 2 போர் வாங்கிருப்போங்க. அதெல்லாம் வேண்டாம். வேற என்ன வேணும்? எனக்கு இது வரைக்கும் சேலை கட்டி பழக்கம் இல்ல, இப்ப கட்டிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு சேலை நெஞ்சு கொடுக்குறீங்களா? நீங்க இவ்வளவு தூரம் ஆசைப்பட்டு கேட்கறதுனால சீக்கிரமே நெஞ்சு தர்றேன். எத்தனை சேலை வேணும்? ஒரு சேலை போதும். இந்தாங்க அட்வான்ஸ். அட்வான்ஸ் எல்லாம் வேண்டாம், நாங்க சேலை நெஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பணம் வாங்கிக்கிறோம். சரி, நான் போயிட்டு ஒரு கண்டிஷன், அந்த சேலையை நீங்களே உங்க கையால் நெஞ்சு கொடுக்கணும், சரியா? பாரு, என் பேத்திக்கு நட்மான்னு தான் பேர் வைப்பேன். நான் தாய் மாமன் ரம்பான்னு பேர் வச்சாதான் சீனி தண்ணியை ஊத்துவேன். சீனி தண்ணி முக்கியம் இல்ல, எனக்கு நட்மா தான் முக்கியம். ரம்பா தான் முக்கியம். நட்மா தான் முக்கியம். ரம்பா தான் முக்கியம். நட்மா தான். எடுத்துக்கியா? என்ன அது? செம்ப வெளியே வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வேற நாய் மாதிரி கத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நாட்டாம நாங்களாம் எதுக்கியா ஊருக்குள்ள? ஓ மருமனுக்கு நீ ரம்பான்னு பேர் வச்சு கூப்பிடு, உன் பேத்திய நீ நக்மான்னு பேர் வச்சு கூப்பிடு. அது எப்படிங்க? நக்மான்னு பேர் வைக்க போறேன்னு அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை என்னங்க நினைக்கும்? எந்த புள்ள? அந்த நக்மா புள்ள. நக்மா அவங்க படிச்சதா? ஒரே தட்டு தலை தனியா ஓடி போயிடும். இந்த பார், ரம்பா வேணா நக்மா வேணா, இப்ப நான் சொல்றதா தீர்ப்பு. சரிங்க நேட்டாம, 2க்கும் பொதுவா ஒரு நல்ல பேரா நீங்களே வச்சிருங்க. அப்படிவா வலிக்கு. ஆமா, என்ன நாள் இன்னைக்கு? சுதந்திர தினம். வெரி குட். இந்திரா காந்தி பேர் வைக்க. ராசா, என்னம்மா? எங்கெல்லாம் உன்னை தேடுறது?
பசி கொஞ்ச நேரம் தாங்க மாட்டியே? இங்க தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இது புடவை புடவையா? நீ தனியா உட்கார்ந்து நேர அளவுக்கு யாருக்கு என்ன அவசரம்? யார் ஆர்டர் பண்ணது? இது 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 அந்த பூதலிங்கம் ராசாத்தி இல்ல, அது அன்னைக்கு வந்துச்சு. இது வரைக்கும் சேலை கட்டது இல்லையா, கட்டி பார்க்க ஆசையா. ஒரு சேலை நெஞ்சுதாங்கன்னு சொன்னுச்சு, அட்வான்ஸ் கொடுத்துச்சு. நான் வாங்கல. சேலை நெஞ்சு கொடுத்தானா பணம் வாங்கணும். ஆமா, அது என்ன கலர்னு சொல்லிட்டு போகல. யோசிச்சு பார்த்தேன், அம்மாவுக்கு அந்த கலர் பிடிக்குமா, அதே கலர்ல படம் வச்சுட்டேன். எப்படி மாதிரி நல்லா இருக்குல்ல? நல்லா இல்ல. நீ சாப்பிடாம வேலை செய்யறது. இந்த அவ்வளவுதான், முடிச்சுட்டு வந்துடுறேன். வாடாங்கிறேன். வா. என்னம்மா நீ சும்மா பாத்துட்டே இருக்காதீங்க, கையெழுத்து போடுங்க. எங்கிட்டயே வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிறதுடா. போட்டுற போறீங்க. ஐயா என்ன காங்கய்யா, உறவு புதுப்பிக்கிறதுக்கு அக்காகாரி தேடிட்டு தம்பியார வந்தானாமா? நல்ல உபசரிச்சு அனுப்பிச்சியா? கடா வெட்டிருப்பான்ல. சும்மா இருக்க புள்ள, உதைக்காமட்டான்னு சொல்லி நானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். முதலாளி, உங்க உப்பத்துன்னு வாழ்ந்தவன் நானு. என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து தாலி இறங்குமா ஒழிய அவன் குடும்பத்து மேல இருக்க கோவம் இறங்க இருக்காது. என்கிட்ட இப்படித்தான ரோசத்தோட சரி, இருக்கணும். எதுக்கு வர சொன்னீங்க? நம்ம கிட்ட கடன் வாங்கி வயல் வளர்த்துட்டு இருக்கிறான் பாரு அந்த பொண்ணைய. அவன் என்ன சொன்னான்? உங்க பேர் சொல்லி எவ்வளவு மிரட்டினுங்க, கடைசி வரைக்கும் பத்திரத்துல கையெழுத்தே போட முடியாதுட்டா. இது நமக்கு பெரிய அவமானம்ல. அவன்கிட்ட கை நாட்டு வாங்கிட்டு வரேன், இல்ல கட்ட வரல எடுத்துட்டு வரேன். என்னங்க நீங்க இல்லுன்றக்குள்ள என்னையா நிக்கிறான்? அவன் எண்ணெயா இருக்க வரைக்கும் என்னையா ரசிக்க முடியாது. கையெழுத்து கடை இல்ல நான் சொன்னேன். அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா போலீஸ்ல போய் சொல்லாமே. நீங்களே அடிச்சுக்கிட்டு எழுங்க வெத்தச்சலையும் கொட்டிக்கிறீங்க. இந்த ஊர்ல போலீஸ், லாக்அப், ஜெயிலு எல்லாம் நாங்கதான். இவன் அடிக்க சொல்லி பூதலிங்க ஐயாவோட உத்தரவு. அவரு சொல்லிட்டாருன்னா உலகத்துல யாரையும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்டா நாய கையெழுத்த போட மாட்டேன், கையெழுத்த போட மாட்டேன். உன்னை எதிர்த்து கேட்க ஆகலைங்கிற தைரியத்துல நீ நினைச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எங்க அம்மா மேல கை வைக்கிறவரை வச்சுக்கிட்ட ரெண்டு கையும் பிச்சிருவேன். ஆமா, என்ன மரியாதை குறையுது? மாமியாருங்கிற மரியாதைய நீ கொடுக்கல, மச்சாங்கிற மரியாதைய நான் உனக்கு எப்படி கொடுப்பேன்? இப்ப என்ன சொல்றேன்?
ஒன்னும் ஆகாது, நீ முதல்ல வீட்டுக்கு வா. ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் அக்கா புருஷன், அவன் கூட போய் சண்டை போட்டிருக்கே. என்னப்பா நீங்க புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அம்மாவே அந்த ஆளை மதிக்கல, அந்த ஆளை நான் ஏன் மதிக்கணும்? நீங்க எதையோ மறைக்கிறீங்க. இதுக்கு மேல என்கிட்ட உண்மையை மறைச்சீங்கன்னா இன்னைக்கு வீதியில் நடந்த சண்டை நாளைக்கு வீட்டுக்குள்ள நடக்காத என்ன நிச்சயம்? மாப்பிள்ளைக்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன பகங்கிறது இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்காவது ராசாவுக்கு தெரியதான் போகுது. அதை நீங்களே சொல்லிடுங்களேன். சொல்றேன். வந்து எங்க நிக்கிறேன். இங்க என்ன நீங்க பால் என்ன கலக்குறீங்க? வந்து எனக்கு விஷம். விஷயமா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா உன் கழுத்துல தாலி இருக்காது. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது இல்ல? இருக்குதுங்க, கொஞ்சம் பயமா இருக்குதுங்க. ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன். பஞ்சாயத்துல எது கேட்டாலும் ஆமா நான் தான் செஞ்சான்னு சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். சரிங்க. குடி குடி, தயங்காத குடி. பால் குடிச்சு வீட்டுக்கு பாதகம் நினைக்க கூடாது, குடி. அந்த பொண்ணு இந்த மாடசாமிக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுச்சு. தப்ப நேர்ல பார்த்த சாட்சினா அந்த அசிங்கத்தை என் வாயால சொல்ல நான் விரும்பல. தப்பு செஞ்சவன் தானே வந்து தப்ப ஒத்துக்க சொல்லுங்க. நாட்டாம என்ன மன்னிச்சிருங்க. ஒன்னேண்டா மன்னிக்கணும், நான் தாங்க அந்த தப்ப செஞ்சேன். ஏய், ஏன்டா போய் சொல்ற? ஏன் போய் சொல்ற? அந்த தப்ப பண்ணவன் இந்த பூதலிங்கம். இல்லீங்க, அந்த தப்பு பண்ணது நானுங்க. என்னடா எல்லாரும் சொல்றீங்க? போற பக்கம் பார்த்தா அம்புட்டு பண்ணி நிறுத்தி நான் தான் அமைக்க போட்டுருக்கு. யாராச்சும் ஒரு ஆள் ஒத்துக்குங்க. நாட்டாம அந்த தப்பு செஞ்சது நான் தான். குத்தம் செஞ்சவன முன்னால வந்து நான் தான் ஒத்துக்கிட்டான். குறுக்கதுக்கு இந்த ஆள் வந்து பாஞ்சிட்டு இருக்காரு. ஆமா, நீ குறுக்க போயிரு. கேளு நாட்டாம, நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கு தயாரா இருக்கேன். மறுபடியும் என்ன போய் சொல்றேன்? அவன் செஞ்ச தப்ப நீ என்ன வந்துக்கிறேன்? என்ன போய் சொல்றேன்? சொல்லுவியா? என்ன போய் சொல்றேன்? மந்தையா எந்திரா, என்னாச்சு பாருங்கடா. நாட்டாம சத்தி மூச்சு அடிச்சதுல மண்ணாய் செத்துட்டான். இந்த ஆள் பண்ண தப்புக்கு ஆண்டவனா பார்த்து கூலி கொடுக்கட்டும். அனாதையான மந்தையும் பையனை நான் எடுத்து வளர்த்துக்கிறேன். பிரச்சனை பெருசு பண்ணாதீங்க. எப்பா பூதலிங்கம் சொல்றதும் சரிதானப்பா. நம்ம ஊருக்குள்ள நடந்த பிரச்சனை நம்மளோட போகட்டும். எவனாச்சும் இந்த பிரச்சனை வெளியே கக்குனீங்க, சுருட்ட பத்த வச்சு நடு தொண்டையில சுட்டு முடியும். ஆமா காங்கய்யா, வா காங்கய்யா வா. அழுகாத அழுகாத, நான் இருக்கேன், நான் இருக்கேன் காங்கய்யா. அப்பனை இழந்த அனாதி ஆயிட்ட இந்த பையனுக்கு உன் பொண்ணை கட்டி கொடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க கூடாதான்னு பூதலிங்கம் வந்து என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டான். நானும் பாவப்பட்டு நான் செல்லமா வளர்த்த ஒரே பொண்ண அவனுக்கு கட்டி கொடுத்தேன். அவ என் பொண்ணை கட்டிக்கிட்டது குடும்பம் நடத்துறதுக்காக இல்லப்பா, கொடுமைப்படுத்துறதுக்காக. அவ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அன்னைக்கே எங்க 2 பேருடைய நிம்மதி போயிடுச்சு. அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு மூடி மறைச்சு வச்சேன்.
உப்பு போட்டு சோறுதிங்க குளத்திக்கல வாங்கின கடனுக்கு வட்டி கொடுக்க குளத்தி வேண்டாம் நாய்ங்களா அசல கொடுத்தா வக்கில்ல வட்டியா உலக கட்ட வேண்டாம் வாங்கினாங்க ஒருத்தனுக்கு சொல்றதா எல்லாத்துக்கு நான் ஊருக்கு போய் திரும்பி வரக்குள்ள அவனா வாங்கின கடனை வட்டியோட கொண்டு போய் கணக்கு கொடுத்து வர வச்சுக்கணும். சரிங்க. அப்படி வச்சுக்கல ஆட்டைக்கான மாட்டைக்கான அடுக்கடுக்கு வெள்ளாரைக்கான குந்தர குடிசைக்கான அவன பொண்டாட்டிக்கான என் மேல பொல்லாம சொல்லக்கூடாது. ஆமா அம்மா ஏன் உங்களை அவர் திட்டிட்டு போறாரு? 5000 ரூபாய் வாங்கி 8000 ரூபாய் வட்டி கட்டி இருக்கோம். இன்னும் வட்டி பத்தலன்னு திட்டுறா தம்பி. கட்ட முடியாது சொல்லாமல. எப்படி தம்பி சொல்றது? வெத்து பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கோமே. என்னாச்சு? சொன்ன நான் செய்ய மாட்டேனா? நீங்க ஏன் செய்யணும்? ராசா, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தானே எவ்வளவோ செலவு பண்ணி உன்னை பெரிய படிப்பு படிக்க வச்சேன். அப்படி படிக்க வச்ச பிள்ளைய இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டான்னு ஊரா 4 விதமா பேசினா என்னால தாங்க முடியாதுயா. உனக்கு இந்த வேலையெல்லாம் வேண்டாயா. அப்பா, படிப்புக்கும் பாக்குற வேலைக்கு என்னைக்கு சம்பந்தம் இல்ல, இருக்கவும் கூடாது. இது நம்ம பரம்பரை தொழில். இதை பார்க்க நான் ஏன் வைக்கப்படணும்? சொல்றதுக்கு சும்மா இருங்க. அம்மா அம்மா சீக்கிரம் அம்மா. என்னப்பா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இல்லங்க என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இல்ல நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு. நீ உள்ள கூடி உன்னை மாத்திரை கொடு, நான் கொண்டு சரக்க போட்டு வந்துடுறேன். உள்ள கூடி சொன்ன கேட்க மாட்டீங்க.